நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். குழந்தைங்கனாலே அழகுதாங்க. நம்ம அப்ப கருப்பு சிகப்புன்னு பிரிச்சு பார்க்க மாட்டோம். கருப்பா இருக்கிறது மேபி அவங்க ஃபேமிலி ஜீனா இருக்கலாம். பட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம தான் அழகா இல்லைனாலும் நம்ம குழந்தைங்க வந்து ஃபேரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அவங்க வயிற்றுல இருக்கும் போதே பொமோகிரானட், குங்குமப்பூலாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா சில பேர் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபேர் ஆகணும்னு நினைப்பாங்களா, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் கேரட் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த துருவுறதுல ரொம்ப சின்னதா துருவோம் இல்லையா, அதுல நான் சின்ன சின்னதா நல்லா துருவிக்கிறேன். இப்போ இதை நல்லா துருவியாச்சு. இப்போ இதை பவுல்ல போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ இது ரெண்டையும் நான் ஃபோர்க்லயே நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட்ல வந்து விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு. அதோட இதுல இருக்க விட்டமின் ஏ வந்து நம்ம ஸ்கின்னோட டிஷ்யூஸ் அப்புறம் ஹார்ஷா வர சன்ரைஸ்ல இருந்து நம்ம பேபி ஸ்கின்னை ப்ரொடெக்டடா வச்சிருக்கோம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜூஸை தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பவுல்ல அமுல் ஃப்ரெஷ் கிரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே ஈஸியா கிடைக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 50 to 60 ரூபீஸ் தான். ஃப்ரெஷ் கிரீம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பால் ஏடு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கிரைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய லாக்டிக் ஆசிட் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பேபி ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து சீக்கிரமாகவே இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இப்போ இது கூட நம்ம கேரட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். லாஸ்டா இதுல 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் எண்ணெயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில்ல இருக்க விட்டமின் ஏ, பி, ஈலா வந்து நம்ம பேபி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா மாய்ஸ்சரைஸா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க எப்பெல்லாம் பாப்பாவை குளிக்க வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஜென்டலா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேபி சோப் போட்டு பாத் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ரெசிபி. இதை வந்து நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணும்போது உங்க பேபி வந்து நல்லா ஃபேரா, ஷைனா அண்ட் பிங்கிஷா இருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு எப்படி வீட்லயே ஃபேர்னஸ் மசாஜ் கிரீம் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்தீங்களா? இதை ரெகுலரா பேபிஸ்க்கோ கிட்ஸ்க்கோ யூஸ் பண்ணிட்டு வாங்க. அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேரா இருக்கும். அண்ட் பிளஸ் எந்த டிப்ஸ் பேபிக்கு ஃபாலோ பண்றதா இருந்தாலும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Kanmani. Bye.